ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். ஃபியூச்சர் விஷன் உங்களை அன்போடு அழைக்கின்றது. அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ காணவிருக்கும் பகுதி என்ன அப்படின்னா, யூஜி டெட் பிஆர்டிஇ தமிழ் இணையவழி வகுப்பு அலகு 3 தலைப்பு சங்கிலியம் புறம் பற்றிய பாடல்களை பார்க்கலாங்க. அதில் நம்ம இதுவரையிலும் பகுதி 1, 2 அப்படின்னு 2 பகுதிகளை பார்த்தோம். அடுத்ததான் நம்ம பார்க்குறது பகுதி 3 பதிற்று 10ல் பகுதி 3 பார்க்குறோங்க. பதிற்று 10 பகுதி 3ல் இதுக்கு முன்னாடி 1, 2 பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பதிற்று 10னா என்ன, அந்த பாடல் எப்படி இருக்கும், அந்த எந்த ஆசிரியர் எழுதினாங்க, எந்த மன்னரை புகழ்ந்து பாடினாங்க, என்னென்ன பரிசுகள் பெற்றாங்க அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி போன வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம், பதிற்று 10ல் சிறந்த சிற்சில பாடல்களையும் அதனுடைய கருத்துக்களையும் பார்த்தோங்க. மேலும் கூடுதல் தகவல்களை இந்த வகுப்பில் நம்ம பார்க்கலாங்க. ஒவ்வொரு 10 பாட்டின் முடிவிலும் குறிப்பிடப்படுகிறது. அதாவது துறை, வண்ணம், தூக்கு, இசை, பாடலின் பெயர் இதெல்லாம் குறிப்பிடுவாங்கங்க. ஒவ்வொரு 10 பாடலின் முடிவிலும் துறை, வண்ணம், தூக்கு, இசை இதெல்லாம் குறிப்பிடுறாங்க. துறை, வண்ணம், தூக்கு, இசை, பாடலின் பெயர் இதெல்லாம் குறிப்பிடுறாங்க. மேலும் சில செய்திகளை பாருங்கள். பாடலின் சிறப்பான தொடர்கள் பாடலின் தலைப்பாக சூட்டப்பட்டுள்ளது. என்னென்னலாம் பாருங்கள். அதாவது சில தலைப்புகளை பார்ப்போம். சிறப்பான தொடர் மூலியமா அமைந்த தலைப்புகளை, பாடலின் சிறப்பான தொடர் மூலியமா அமைந்த தலைப்புகளை பார்க்கலாங்க. புன்னுமிழ் குருதி, மரம்வீங்கு பல்புகள், பூத்த நெய்தல், சான்றோன் மெய்மறை ஆகிய தலைப்புகளில் பதிற்று 10 பாடல்கள் அமைஞ்சிருக்குங்க. பாருங்க. அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஓகந்தூர் என்னும் ஊரையே தேவதானமாக ஈந்தான் இந்த உண்மை ஏத்தல் சான்ற இடனுடை வேள்வி ஆக்கிய பொழுதின் அறத்துறை போக மாய வண்ணனை மனனுறப் பெறற்கு அவற்றிற்கு புத்திரை நெல்லின் ஓகந்தூர் ஈந்து என்னும் புரோசு மயக்கி அப்படின்ற பாடல் மூலிமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஓகந்தூர் அப்படின்ற ஊரை தேவதானமாக கொடுத்துருக்காங்க. அதாவது தானமாக ஈந்திருக்காங்க, கொடையாக வழங்கியிருக்காங்க அப்படின்ற செய்தியை நம்ம இந்த பாடல் மூலிமா நம்ம பார்க்கலாங்க. பார்த்தீங்க அப்படின்னா, இதில் சேர அரசர்கள் பற்றி மட்டும் இலக்கியங்கள் 10 சேர அரசர்களாக 10 பாடல்கள் சொல்லும் விதமாக 100 பாடல்களை கொண்ட நூல் பதிற்று 10. முதல் 10 இறுதி 10 நமக்கு கிடைக்கலன்னு பார்த்துருக்கோம். அது மேற்கொண்ட செய்திகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது எப்படி இருக்குது, கற்பனை நயம் மிகுந்ததாக இருக்குது, ரொம்ப புதுமையாக கூறப்பட்டிருக்கு. இங்கே நாம் புறநானூற்றில் பதிற்று 10 கிடைத்திருப்பது புறப்பாற்றல்களை மதிப்பிடவும் பெரிதும் உதவுகிறது. அதே மாதிரி ஐங்குறு நூற்றை போலவே பதிற்று 10 எப்படி வரையறுக்கப்பட்டுள்ள அடிக்குறிப்புகளை கொண்டதாக தோன்றுகிறது. இதில் சேரநாட்டு வர்ணனை எப்படி இருக்குங்க, மிகுதியாக காணப்பட்டிருக்கிறது. மிகுதியாக சேர மன்னர்களுடைய ஆற்றலையும் வீரத்தையும் தான் இதில் எடுத்து சொல்கிறாங்கன்றாங்க. அதே மாதிரி இன்பச் சிறப்பையும் புகழ்ந்து வாழ்வதையே நோக்கமாக கொண்டதையாக இது அமைஞ்சிருக்கு. இவை வெவ்வேறு புலவர்களால் பாடப்பட்டவை, ஆனாலும் இவை அனைத்து பாடல்களும் ஒரு நோக்கும் போக்கும் உடையவனாக காணப்படுகிறது. இதுதான் இதனுடைய மரபுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆட்சிமிக்க காலத்திற்கு பாடியவை அவ்வாறு தான் அமையும் என்பர். அதாவது சேர மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் பாடின பாடல்கள் அவர்களுடைய சிறப்பை கூறும் அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பதிற்று 10னுடைய உருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திணை பாடான் திணையால் அமைஞ்சிருக்குங்க. அது புறத்திணை. பாவகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரிய பாவகை. பாடல்கள் எப்படி இருக்கும், 100 பாடல்கள். அதாவது முதல் 10ம் இறுதி 10 கிடைக்காதனால அந்த 20 போக மீதி 80 பாடல்கள் இருக்கும். புலவர்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 புலவர்கள் இருப்பாங்க. முதல் 2 புலவர்களை தவிர 8 பேர்த்தை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. இதனுடைய அடியலைகள் அப்படின்னு நம்ம முன்பே பார்த்தோம். 8 அடி முதல் 57 அடிகள் சொல்லியிருக்காங்க. தொகுப்பித்தவர் அப்படின்றது தெரியல. ஒவ்வொரு 10 முடிவிலும் என்னென்ன குறிப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். துறை, வண்ணம், தூக்கு, இசை, பாடலின் பெயர் அப்படின்றாங்க. அடுத்தது 4ஆம் 10 எப்படி இருக்கும், அந்தாதி தொடையால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. 4ஆம் 10 அந்தாதி தொடையால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பாருங்க, 4ஆம் 10 எப்படிப்பட்டது, அந்தாதி தொடையால் அமையப்பட்டது. பிற்கால அந்தாதிகளுக்கு முன்னோடி ஆயினும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்தாதி பாடலுக்கு முன்னோடியாக இருந்தாலும் இப்பண்பு
இந்நூலுக்கு பிற்காலத்தில் ஆக்கும் பின்னாடி தான் வந்தது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாருங்க அப்படின்ற கருத்தை வந்து முன்வைக்கிறவர் யாருன்னா KN சிவராச பிள்ளை என்பவர் தான் இதை கூறுறாருங்க. அதே மாதிரி பாடான் திணை என்னும் ஒரே திணை கொண்டு நூல் முழுவதும் பயின்று வரும் ஒரே பதிற்று பத்து. ஒரே பாடல் என்னது, இதுதான் பதிற்று பத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க. ஓகேங்களா. அடுத்த பகுதியில் பாருங்க, ஒவ்வொரு 10 பாட்டிலும் 10 பாடல்களிலும் என்ன இருக்கும், இறுதியில் பதிகம் எனப்படும் பாடல்கள் காணப்படுகின்றன. இப்பதிகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பாடியோரின் பெயர் இருக்கும், செய்யுட்களின் பெயர் இருக்கும், புலவர் பெற்ற பரிசல் இருக்கும், அரசர் ஆண்ட கால அளவு இருக்கும், மன்னனின் பெற்றோர்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க, அடுத்ததாக மன்னனின் சிறப்புகள் பற்றி எடுத்து சொல்லியிருப்பாங்க. முதலான செய்திகள்லாம் இந்த பதிகத்தில் இடம்பெற்றிருக்குங்க. பாருங்கள், இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். பாடினோர் பெயர்கள் இருக்கும், யார் பாடினாங்க அப்படின்னு இந்த பதிகத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க, யார் பாடினாங்க, அந்த புலவருடைய பெயர் இருக்கும், பாடினோர் பெயர். செய்யுட்களின் பெயர், அந்த செயலினுடைய பெயர், நம்ம தான் தலைப்பிட்டிருக்கோம் இல்லைங்களா, புண்ணுமிழ் குருதி அப்படின்னா அந்த மாதிரி அதனுடைய பெயர். அடுத்து புலவர் பெற்ற பரிசில், என்னென்ன பரிசில் பெற்றாங்க, உம்பர்காட்டில் 500 ஊர் பெற்றார் இந்த அரசு புலவர் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த பரிசிலை பற்றி சொல்லுவாங்க. அடுத்தது அரசன் ஆண்ட கால அளவு, அந்த காலகட்டத்தில் எந்த அரசர் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த காலம் அப்படின்றது குறிப்பிட்டிருக்கோம். அடுத்து மன்னனின் பெற்றோர், மன்னனுடைய பெற்றோர் பெயரை சொல்லியிருப்பாங்க. மன்னனின் சிறப்புகளை எடுத்து சொல்கிறது தான் இந்த பதிகத்தில் ஒவ்வொரு பதிகத்திலும் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலான செய்திகள்லாம் இந்த பதிற்று பத்து பாடலில் குறிப்பிடுறாங்க அப்படின்றாங்க. அடுத்த பகுதியாக பிற்கால கல்வெட்டுகளில் இடம்பெறும் மெய்கீர்த்திகள், மெய்கீர்த்திகளின் போக்கு பதிகங்களில் காணப்படுகின்றன. பின்னாடி இருக்கக்கூடிய கல்வெட்டில் மெய்கீர்த்திகள்லாம் பொறிக்கப்பட்டிருக்குங்களா, அதே மாதிரி தான் இதனுடைய பதிகங்களில் காணப்படுதும். இந்நூலின் வழக்கில் இல்லாத சொற்கள் மிகுதியாக பயின்று வரும். பதிற்று பத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வழக்கில் இல்லாத சொற்கள் வந்து அதிகமாக பயின்று வருது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி இருக்குங்களாம், பல்லை உடைப்பது போல் இருக்கும், அவ்வளவு கடுமையாக நடையில் வந்து இருக்கும், ரொம்ப கடுமையான நடையில் இருக்கிற காரணத்தினால இந்த நூலை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா இரும்பு கடலை அப்படின்னு அழைப்பாங்க அப்படின்றாங்க. இரும்பு கடலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா புலவரும் பெற்ற பரிசிலும், புலவரும் பெற்ற பரிசிலும் அதை பற்றி பார்ப்போங்க. என்னென்ன புலவர் என்னென்ன பரிசுகள் வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம முன்கூட்டியே நம்ம பார்த்தோம். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, புலவரும் பெற்ற பரிசிலும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பதிற்று பாடிய ஒவ்வொரு புலவரும் பாடப்பட்ட அரசனிடமிருந்து கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, மிகுந்த பரிசிலை வாங்கியிருக்காங்க. அதாவது 500 ஊர் அப்படின்லாம் அதெல்லாம் என்னது எவ்வளோ பெரிய மிகுந்த பரிசு தான் இல்லைங்களா, அதனால் அதிகமான பரிசுகளை வாங்கியிருக்காங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி பதிற்று பத்தின் உள்ளடக்கம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அரசரை பற்றிய 10 பாடல்கள் பாடும் பதிக அமைப்பு முறை வந்ததால் செய்திகள் விரித்து கூறப்பட்டிருக்கும், வர்ணனைகள் மிகுந்ததாக இருக்கும். பதிற்று பத்தில் சேர மன்னர்களுடைய வீரமும் ஈரமும் கொடையும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். இதுதான் ஒரு பொதுவான கூறாக அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது முதல் 3 நூற்றாண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இந்த 3 நூற்றாண்டில் சேர மரபினர்கள் ஆவார்கள். இந்த 3 நூற்றாண்டுலையும் யார் இருக்காங்க, சேர அரசர்கள் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னாங்க. அந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க யார், செல்வ கடுங்கோ வாலியாதன், அவருடைய வீரத்தினுடைய சிறப்பை வந்து சொல்கிறாங்க. தன்னுடைய பகைவர்களை வந்து தோற்றோட செய்தான், யாருங்க, அந்த செல்வ கடுங்கோ வாலியாதன் அப்படின்றவர் தன்னுடைய பகைவரை வந்து என்ன பண்ணார், தோற்றோட செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆயினும் ஆரிய சார்பு மிகுந்தவனாக இருந்தான். ஓகேங்களா, அந்த புலவரை கூட நம்ம என்ன சொல்கிறோம், ஆரியம் புலவர் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். அதனால தான் இது வந்து என்ன சொல்கிறாங்க, ஆரிய சார்பு மிகுந்தவராக இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் 7ஆம் பத்தில் பதிகம் வந்து நமக்கு இந்த விஷயத்தெல்லாம் எது சொல்லுதுன்னா 7ஆம் பதிகம் வந்து நமக்கு வெளிப்படையாக சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா தனக்கு புகழ் தரத்தக்க பெரிய வேள்விகளை செய்து முடித்தான். யாருங்க, இந்த செல்வ கடுங்கோ வாலியாதன் அப்படின்றவங்க தனக்கு புகழ் தரத்தக்க ஒரு பெரிய வேள்வியை வந்து செய்து முடித்தான் அப்படின்னு இவரை பற்றி புகழ்ந்து சொல்கிறாங்க. செல்வ கடுங்கோ வாலியாதன் பெரிய வேள்வியெல்லாம் செஞ்சு முடித்தான் அப்படின்னு சொல்லி சிறப்பாக சொல்கிறாங்க. அடுத்த பகுதியில் பாருங்கள்.
ஓகே. புரோகிதர்கள் அப்படின்னா புரோச்சு புரோச்சு அப்படின்னு சொல்லி தன்னை புரோச்சு அப்படின்னு தன்னை அழைச்சிக்கிட்டாங்க. ஓகேங்களா. தனக்கு கண்டு மயங்கும் வண்ணம் நடந்து கொண்டான். ஓகேங்களா. புரோச்சு அப்படின்னா புரோகிதர்கள். புரோகிதர்கள் அப்படிங்கிறது புரோச்சுன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து தன்னை கண்டு மயங்கும் வண்ணம் நடந்து கொண்டான். புரோகிதர்கள்லாம் அவங்களாம் யார்? இவரை பார்த்து மயங்குவாங்களாம். அடுத்தது என்ன சொல்கிறாங்க? அதற்காக ஆகூதி செய்வதற்கு உகந்த நெல்லான ஒத்திர நெல் மிகுந்து விளைந்தது. அதாவது இப்போ வேள்வி செய்யும் போது என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஆகூதி கொடுப்பாங்க. அந்த வேள்வி தீயில் எழுந்தருளக்கூடிய தெய்வத்துக்கு வந்து உணவாக கொடுக்கக்கூடியதுக்கு பேர் தான் என்னென்னங்க? ஆகூதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆகூதி வந்து நெல்லை வந்து உத்திர நெல் அப்படின்ற ஒரு நெல், அதை வந்து மிகுதியாக வந்து இவருடைய நிலத்தில் வந்து மிகுந்து விளையும் அப்படிங்கிறாங்க. என்னது? ஆகூதி செய்வதற்கான நிலத்தினுடைய நெல்லினுடைய பேர் என்னங்க? உத்திர நெல். இந்த உத்திர நெல் மிகுதியாக எங்கு விளையும் அப்படின்னா செல்வக்கடுங்கோ வாலியாதன் அவருடைய நிலத்துல தான் விளையும் அப்படின்னாங்க. அப்போ அத்தகு சிறப்பு முக்கியவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த செல்வக்கடுங்கோ வாலியாதனுடைய சிறப்பை. ஓகேங்களா. அடுத்தது யார் அப்படின்னா ஆறாம் பத்தில் யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா ஆடுகோட்டு சேரலாதன் அவரை பற்றி சிறப்பாக சொல்கிறாங்கங்க. ஆடுகோட்டு சேரலாதன் அவருடைய சிறப்பை சொல்கிறாங்க. ஆடு கோட்பாடு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஆறாம் பத்துக்கு உரியவன் யாருங்க? ஆடுகோட்டு சேரலாதன். ஆடு கோட்பாடு கொண்டவனாக இருந்ததால் ஆடுகோட்பாடு சேரலாதன் என அழைச்சாங்க. ஓகேங்களா. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆடற்கலையில் சிறந்தவனை ஆடு கோட்பாடுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஆடற்கலையில் சிறந்தவனாக இருக்கக்கூடியவர்களை ஆடு கோட்பாடுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கவர்ந்து செல்லப்பட்ட தன் நாட்டு ஆடுகளை மீட்டு கொணர்ந்தமை என்னும் 2 காரணங்களாக ஆடற்கலையில் சிறந்தவன். அப்புறம் இன்னொன்று என்னது? அதாவது தன்னுடைய ஆடுகளெல்லாம் கவர்ந்து சேர்ந்து போய் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதை வந்து இவர் போய் மீட்டுட்டு வருவார். அதில் சிறந்தவரையும் நம்ம ஆடுகோட்டு அப்படின்னு சொல்லி ஆடு கோட்பாடு அப்படின்னு சொல்லி அவரை புகழ்ந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆடு அப்படின்ற சொல்லுக்கு வந்து ஆடு என்னும் சொல்லுக்கு 2 பொருள் இருக்குங்களாம். ஓகேங்களா. என்னது? ஆடல் வருடை அப்படின்னாலும் ஆடுன்னு பொருள் என்னும் 2 பொருட்களுக்கு பொருத்தமாக உள்ளது. ஆடு அப்படின்றது 2 பொருளுக்கும் பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி விளக்கி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள். ஆடுகோட்டு சேரலாதன் ஆடற்கலையினுடைய சிறப்பை பற்றி நாம் இந்த பகுதியில் பார்க்கலாம். ஆடுகோட்டு சேரலாதன் ஆடற்கலையினுடைய சிறப்பு. ஓகேங்களா. சேரலாதன் விரலியின் கூத்து நிகழ்ச்சிகளை நெடிய நேரம் பார்த்து கொண்டிருந்தான். சேரலாதன் என்ன பண்ணுவான்? விரலினுடைய கூத்து நிகழ்ச்சிகளை நீண்ட நேரம் பார்த்துட்டு இருந்தான் அப்படின்றாங்க. அந்த பார்த்துட்டு இருந்து என்ன பாடல் சொல்கிறாங்க? அமிழ்து பொதி துவர்வார் அசை நடை விரலியர் பாடல் சான்று நீட்டினை உரைதலின் அப்படின்று இதை பற்றி புகழ்ந்து சொல்கிறாங்க. அமிழ்து பொதி துவர்வார் அசை நடை விரலியர் பாடல் சான்று நீட்டினை உரைதலின் அப்படின்னு இந்த பகுதியில் வந்து ஆடுகோட் சேரலாதனை வந்து புகழ்ந்து சொல்கிறாங்க. அடுத்த பகுதி பாருங்கள். 10 நம்ம நின்னை அறியாதோர் 50 வழி செல்பவன் என நினைப்பார் அவரோ என காக்கைப்பாடினியர் எடுத்துரைக்கிறார். அதாவது 10 என்ன அதாவது 51, 21 இல்லை 22வது பாடலில் நின்னை அறியாதோர் 10 நின்னை அறியாதோர் 50 வழி செல்பவன் என நினைப்பார் அன்றோ அப்படின்னு சொல்லி காக்கைப்பாடினியார் வந்து பாடுறாரு. காக்கைப்பாடினியார் தான் வந்து எடுத்துரைக்கிறாரு. அதில் வந்து என்ன சொல்லுவாங்க? துணங்கை கூத்து ஆடுவோர்களை ஆடுகோட்டு சேரலாதன் சேர்ந்து ஆடுவான். துணங்கை கூத்து ஆடுவோர்னு என்ன சொல்கிறாங்க? துணங்கை கூத்து ஆடுறாங்களேங்களா அவங்களோட ஆடுவோர் கூட யாரும் சேர்ந்து ஆடுவாராம்? ஆடுகோட்டு சேரலாதனா அவங்களோட சேர்ந்து ஆடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா முழவு இமிழ் துணங்கைக்கு தழுவு புனையாக சிலை புகழ் ஏற்றின் தலைக்க தந்து அப்படின்ற பாடல் மூலிமா அவர் வந்து என்ன பண்ணுவார்? ஆடுகோட்டு சேரலாதன் துணங்கை கூத்து ஆடுறவரோடு சேர்ந்து ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் முழா இமிழ் துணங்கைக்கு தழுவு புனையாக சிலைப்பு வல் ஏற்றி தலக்கை தந்து அப்படின்று பாடலடிகள் குறிப்பிடப்படுதுங்க. அடுத்த பாடலடி போகலாம். ஆடுகோட்டு சேரலாதன் ஆடுகளை மீட்பது.
அதான் தன் நாட்டு ஆடுகளெல்லாம் கவர்ந்து சென்னால் அந்த ஆடுகளை வந்து மீட்பவர் யாருங்க? ஆடுகோட் சேரலாதன் தான். அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வழப்பமான வருடை மலையாடுகளையும் சொந்தமானவன் சேரலாதன். அவனுடைய வருடை ஆடுகள், வருடை அப்படின்ற ஒரு வகை ஆடுகள் கவர்ந்து செல்லப்பட்டு தண்டகாரண்யம் என்னும் இடத்தில், எந்த இடத்துலங்க? தண்டகாரண்யம் அப்படின்ற ஒரு இடத்துல என்னும் இடத்தில் கொண்டு போய் ஒழித்து வைக்கப்பட்டன. தண்டகாரண்யம் ஆரியர் நாட்டில் உள்ள ஒரு நாடு. தண்டகாரியம் அப்படிங்கிறது என்னதுங்க? ஒரு ஆரிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாடுங்க. அந்த நாட்டில் என்ன பண்ணுவாங்க? ஆடுகள் சேரலாதனுடைய ஆடுகளையெல்லாம் கவர்ந்து கொண்டு போய் ஒளி வச்சுக்கிட்டாங்க. அப்போ சேரலாதன் வடபுறத்தை சேர்ந்த தண்டகாரண்யம் வரையிலும் படையெடுத்து சென்றான். தண்டகாரண்யத்தரால் கொல்லப்பட்ட வருடை, அதாவது ஆட்கொள்ளப்பட்ட வருடை, அதாவது கவர்ந்து போயிட்டாங்களே அந்த வருடை ஆடுகளை மீட்டு கொணர்ந்தான். யாருங்க? ஆடுகோட் சேரலாதன். தன் நாட்டில் தொண்டி பகுதியில் வைத்து அவற்றை பாதுகாப்பாக வைத்திருந்தான் அப்படின்ற ஒரு வரலாற்று நிகழ்வு வந்து குறிப்பிடப்படுது. அது இந்த பாடலில் சொல்கிறாங்க பாருங்க. தண்டகாரண்யத்து கோட்பட்ட வருடையை தொண்டியுள் தந்து கொடுப்பித்து. தண்டகாரியத்தில் கொண்டு போய் ஒளி வச்சுக்கிட்டு இருந்த வருடைனா என்னது? ஆடுகளை தொண்டியில் மீட்டு கொண்டு வந்து பாதுகாத்து வைத்து கொண்டார் இந்த ஆடுகோட் சேரலாதன் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வந்து சொல்கிறாங்க. அடுத்து பதிற்று பத்தினுடைய மற்ற குறிப்புகள்லாம் பார்க்கலாங்க. பாருங்கள், இதுலேயே இவ்வாறு ஆடுகோட் சேரலாதன் அப்படின்ற பெயர் வந்து ஆடல் வரையாடு என்னும் இரு பொருளுக்கு ஏற்ற அமைந்திருந்தது உணர்ந்து இன்புற்றதாக கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், கடைசியாக நம்ம அடுத்த பகுதி வந்து பதிற்று பத்து மரபு குறிப்புகளை பற்றி பார்ப்போம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க? நூல் முழுவதும் பாடான் திணையின் அமைந்த தொகை நூல் அப்படின்றாங்க. பத்தின் அடிப்படையில் கட்டமைப்பு செய்யும் தமிழர்களின் அணுகுமுறைகள் நூலின் தலைப்பாக அமைந்துள்ளது சிறப்பு. இந்த பதிற்று பத்து பாடல்களோட அடிப்படை கட்டமைப்பு எப்படி இருக்குங்களாம்? தமிழரோட அணுகுமுறைகளை நூலினுடைய தலைப்பாக வச்சு சொல்லி இருக்கிறதா இதனுடைய சிறப்பாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு 10 பாடலின் முடிவிலும் பதிகம் என்னும் செய்யுள் அமைப்பு தேவார பதிக அமைப்பு முறைக்கும் பிற்கால மெய்கீர்த்தி அமைப்பு முறைக்கும் வித்தாக அமைகிறது. இந்த 10 அப்படின்றது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இதில் என்ன கருத்து சொல்கிறாங்க பாருங்கள். பத்தின் அடிப்படையில் கட்டமைப்பு செய்த தமிழர்களின் அணுகுமுறைகள் நூலின் தலைப்பாக அமைந்துள்ளது சிறப்பாக கூறப்பட்டிருக்கு. ஓகேங்களா? புரோசு மயங்கியதாக இந்த சேர மன்னர்களால் ஆரிய வாழ்வும் திராவிட சமுதாயமும் எப்படி இருக்குங்க? வாழ்வும் ஏற்பட்ட நிலை இங்கு காணப்படுகிறது. புரோசுனா புரோகிதர் அப்படின்னு நீங்கள் சொல்லுவாங்க. புரோகிதர்கள் யாரை பார்த்து? சேர மன்னர்களை பார்த்து மயங்கி வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆரிய வாழ்வும் திராவிட சமுதாய தாழ்வும் ஏற்பட்ட நிலை இங்கே காணப்படுது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பாடலினுடைய முடிவுகளும் எப்படி இருக்கும்? துறை, வண்ணம், தூக்கு, பாடலின் பெயர் ஆகிய குறிப்புகள் இடம்பெற்றிருக்கும். சிறப்புமிக்க பாடல் வரிகள் ஒவ்வொரு பாடலும் தலைப்பாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்து புலவர்களுக்கு அளிக்கப்பட்ட வியத்தகு பரிசுகளை பற்றி பார்த்தோம். புரோசு மயங்காய் இருந்த சேர மன்னர்களால் ஆரிய வாழ்வும் திராவிட சமுதாய தாழ்வும் ஏற்பட்ட நிலை வந்து இங்கு காணப்படுகிறது. அதே மாதிரி சேர மன்னன் வந்து ஆடற்கலை வல்லோனாக திகழ்ந்தான் அப்படின்னு ஒரு செய்தி வந்து குறிப்பிடப்படுதுங்க. பாருங்க, அடுத்தது தமிழர்களிடமிருந்த தம்மை வேறுபடுத்தி தமிழரை மேலாண்மை செய்ய விளையும் இன்றைய கேரளர்கள். அவங்க வந்து கேரளத்துலேயும் யார் வாழ்ந்தாங்க? சேரர்கள் வாழ்ந்தார்கள்னு சொல்கிறாங்க. அதுதான் தமிழர்களிடமிருந்து தன்னை வந்து வேறுபடுத்தி தமிழர்களுடைய மேலாண்மை செய்ய விளைவது யாருங்க? இன்றைய கேரளர்கள். அந்த கேரளத்துலேயும் சேரர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. பண்டைய கேரளத்தில் பண்டைய சேரர்கள் வாழ்ந்தாங்க. கேரளர்களின் மரபு வேர்களுக்கு தாயாகவும் தமிழகமே என்பதற்கு ஆவணமாகவும் தமிழில் விளங்கும் சேர இலக்கியம் பதிற்று பத்து. தமிழில் இருக்கக்கூடிய சேர இலக்கியம் என்னதுங்க? பதிற்று பத்து அப்படின்னு சொல்கிறாங்க. சேர வேந்தர்களின் வரலாற்றை தெளிவாக அறிய உணரும் இந்த நூல் வந்து துணை புரியுது. சேர வேந்தர்களுடைய வரலாற்றை வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கத்தான் என்னது இந்த பதிற்று பத்து வந்து நூல் வந்து நமக்கு உதவுது. இதனை தொகுத்தவர் சிறப்பாக தொகுத்துள்ளார். இந்த பாடல்களை எல்லாம் யாருங்க சிறப்பாக தொகுத்துருக்காங்க? இந்நூலில் ஒவ்வொரு பாடலும் அப்பாடலின் வரும் சிறப்புமிக்க தொடரை தலைப்பாக பெற்றுள்ளது. புன்னுமிழ் குருதி, சான்றோர் மெய்மை. பாருங்கள், இங்கே அதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த பாடலில் வரக்கூடிய ஒவ்வொரு தொடரும் தலைப்பாக அமைந்துள்ளது. சிறப்பான தலைப்பால் தான் புன்னுமிழ் குருதி, சான்றோர் மெய்மை, ஏறா ஏணி, வரம்பில் வெள்ளம்,
வளம்படு வென்றி அப்படின்னுலாம் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரி அந்த தொடர்னுடைய சிறப்பாலேயே தலைப்பு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதுதான் இந்த பாடலினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது இன்னும் மேற்கொண்ட செய்திகள் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்நூலில் ஒவ்வொரு பத்தின் இறுதியும் கல்வெட்டில் காணப்படும் மெய்க்கீர்த்திகள் போன்ற பதியங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. 4ஆம் 10 பாடல் அந்தாதி தொடையில் இருக்குது. சங்கப்பாடல்களில் இந்த நூல் ஓரளவு கடின நடைமுறையில் அமையப்பெற்றது. 10 தான் எப்படிப்பட்டதுங்க, சங்கப்பாடல்களில் கடினமாக அமைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா. நாட்டின் வளத்தை வர்ணனிக்க, இங்கே பாருங்கள் என்ன பாடல் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாட்டின் வளத்தை வர்ணிக்க புலவர் பின்வருமாறு பாடுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தொருத்த வயலின் ஆறல் பிறழ்னவும் ஏறு பொருதசிறி உலாது வித்துனவும் கரும்பின் பாத்தி பூத்த நெய்தல் இருங்கண் எருமை நிறைத்தடும் குணவும் களிக்கெழு துணங்கை பாடிய மருங்கின் வளைதலை மூதா ஆம்பல் ஆரணவும் ஒளி தெங்கின இமிழ் மருதின் புனல்வாயில் பூம்பொய்கை பாடல் சான்ற பயங்கெழு வைப்பு அப்படின்னு பாடல் வழியை வந்து சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இன்னொரு முறை சொல்கிறேன். தொருத்த வயலின் ஆறல் பிறனவும் ஏறு பொறுசெரு உலாவித்துனவும் கரும்பின் பாத்தி பூத்த நெய்தல் இருங்கண் எருமை நிறைத்தடுங்கவும் களிக்கெழு துணங்கை பாடிய மருங்கின் வளைத்தலை மூதா ஆம்பல் ஆர்னவும் ஒளி தெங்கி இமிழ் மருதின் புனல் வாயில் பூம்பொய்கை பாடல் சார்ந்த பயங்கெழு வைப்பு என்ற பாடலடிகள் வந்து எனது நாட்டின் வளத்தை வர்ணிக்கிறது. புலவர்கள் இந்த மாதிரி நாட்டின் வளத்தை இப்பாடல்கள் மூலமா வர்ணிக்கிறது நமக்கு மிக அழகாக தெளிவுறுகிறது. அடுத்தது இந்த பாடலில் இருக்கக்கூடிய வினாக்கள் வந்து பார்க்கவங்க பாருங்க. பல்லை உடைப்பது போல கடினமான நடையில் காரணமாக 10 எவ்வாறு அழைப்பார்கள்? பல்லை உடைக்கிற மாதிரி கடினமாக இருக்கக்கூடிய நடையின் எதன் காரணமாக வந்து என்னன்னு சொல்கிறாங்க, 10 இந்த மாதிரி எந்த மாதிரி அழைக்கிறாங்க அப்படின்ற வினாக்கள் வந்து இது கடினமான நூல்களா, இல்லை சொற்கோவையா, இல்லை வந்து என்னதுங்க இரும்பு கடலையா, விவாத நூல்னு அழைக்கிறாங்களா? கடினமாக பல்ல உடைக்கிற மாதிரி கடினமான நடையில் அமைஞ்சிருக்கனால இது என்னன்னு சொல்கிறாங்க, இரும்பு கடலை அப்படின்னு சொல்கிறாங்க. இரும்பால் செய்யப்பட்ட கடலை போன்ற ஒரு கடினமான பாடல் அமைப்பை கொண்டிருக்கு அப்படின்னு இது சொல்கிறாங்க. அடுத்த வினா பார்க்கலாங்க. ஆரிய சார்பு மிகுந்தவனாக இருந்த சேர மன்னன் யார்? ஆரிய சார்பு மிகுந்தவனாக இருந்த சேர மன்னன் யாருங்க? ஆடுகோட்டு சேரலாதன் அப்படின்றவங்கள வந்து ஆரிய சார்பு மிகுந்ததாக காணப்படக்கூடியவர்கள். அடுத்த வினா போலாங்க. ஆரிய சார்பு மிகுந்தனாக காணப்படுபவன் யாருங்க? செல்வ கடுங்கோ வாலியாதன். அடுத்த வினா, புரோச்சு மயங்கு என்னை கூறிக்கொள்வதில் பெருமை கொண்டவன் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவரும் யாருங்க? செல்வ கடுங்கோ வாலியாதன் தான் வந்து புரோச்சு மயங்கு என தன்னை கூறிக்கொள்வதில் பெருமை கொண்டார். புரோச்சு மயங்கு அப்படின்னா என்ன? புரோச்சுனா புரோகிதர்கள் தன்னை பார்த்து மயங்குவாங்க அப்படின்ற பெருமை கொண்டவர் செல்வ கடுங்கோ வாலியாதன். அடுத்த வினா பாருங்க. ஆடற்கலை வல்லோனாக திகழ்ந்த சேர மன்னன் யாரு? ஆடற்கலை வல்லோனாக இருந்த சேர மன்னன் யாரு? ஆடுகோட்டு சேரலாதன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்தது, சங்கப்பாடலின் ஓரளவு கடின நிலையில் அமையப்பெற்ற நூல் எது? சங்கப்பாடலில் ஓரளவு கடின நடையில் அமையப்பெற்ற நூல் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 10 தான் கடின நடையில் அமையப்பெற்றிருக்கின்றது. நம்ம இதுவரையிலும் பார்த்ததுலேருந்து வினாக்கள் வந்து முடிவடைந்ததுங்க. அடுத்த நம்ம பகுதி அடுத்த காணொலியில் நம்ம என்ன பார்க்குறோம்னா 10 பாட்டு, அதாவது 10 பாடல்களில் புகழப்பட்ட 10 சேர மன்னர்களின் வரலாறு தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? 10 சேர மன்னர்களுடைய வரலாறு, ஒவ்வொரு மன்னருடைய வரலாறு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. ஓகேங்களா? அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.